சாராயத்துக்கு வீரன் பேர் வைக்கிற உலகத்துல ஏதாவது ஒரு தலைவங்கள ஆட்சி சாராயத்துக்கு வீரன்னா அப்ப நான் மேடையில ஏறி என் பாட்டன் பூலித்தேவன் வீரன், என் பாட்டன் தீரன் சின்னமலை மருதுவாண்டியர், எங்க பாட்டி வேலநாச்சார் அழகுமுத்துக்கோன் சுந்தரலிங்கம் பெரும்பிடுகு முத்தரையன் பண்டாரவன்யன். நான் பைத்தியக்காரனா நீ பைத்தியக்காரனா? என் தலைவன் பிரபாகரனை போல நான் பேசாண்டா வீரன்னா நீ குவாட்டு குச்சி வச்சு விட்டுருவேன், ஆஃபுக்கு வச்சு விட்டுருவேன். அதை போட்டு அவன் வீரன் ஆயிடுவான். இதெல்லாம் என்ன நக்கல் அடிக்கிற நீ? வீரன்ங்கிற சொல்ல நீ எவ்வளவு இழிவுபடுத்துற நீ? அப்ப சுபாஷ் சந்திர போஸ் ஒரு ஆஃப், பகத்சிங் ஒரு ஆஃப். என்னடா சிரிக்கிறீங்க பாருங்க, நான் சீரியஸா பேசிட்டு சிரிக்கிறேன். எப்படி சாராய கடையை மூடுவேன்? 50,000 கோடி இழப்பு, மாற்று வருவாய் பெருக்கம். பால் இருக்கு 1.5 லட்சம் கோடி 2 லட்சம் கோடிக்கு பாலின் சந்தை மதிப்பு இருக்கு தமிழ்நாட்டில். அப்ப இது முக்கியமா அது முக்கியமா? இது கொல்லும், இது வாழ வைக்கும், இது விஷம், இது சத்து உணவு. இப்ப எதை நான் பிடிக்க? நீ ஆவின் பால் விற்கிற அரசு ஆ வழக்குதானா? இல்ல. அதை ஏன் நீ கேட்கறது இல்ல? ஆவின் பால் விக்குது, கவர்மெண்ட் வேலை, கவர்மெண்ட் விக்குது. ஆவின் நிறுவனத்தில் வேலை செய்யறவன் அரசு பணியாளன். எங்க பசு எங்க? பசு எங்க? உனக்கு பால் எங்க? ஆந்திராவில இருந்து. நீ ஏன் மாடு வளர்க்கல? ஏன் வளர்க்கல? பால் குடிக்கும் போது வக்கனையா பால் குடிக்கும் போது மாடு வளர்க்கறது அவ்வளவு வேளமா? அவ்வளவு வேளமா? அவ்வளவு வேளமா? என் தாத்தன் மாதாவரத்தில் பால் பண்ணி கொண்டாந்தாரு காமராஜ். இப்ப மாடு வளர்த்தே இல்ல, அது அரசு வேலை தானே, போய் போட்டி போட்டு வேலை பார்த்தீல. ஏன் முன்ன டாஸ்மார்க்ல சார கூத்தி கொடுக்கறவன் கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்கலாம். அப்ப சாப்பாடு போடுற விவசாயி கவர்மெண்ட் வேலையா இருக்க கூடாது, ஆடு மாடு வளர்க்க இருக்க கூடாது. ஆடு மாட்டுக்கு ஊசி போடுற வெட்டினியர் டாக்டர் கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்கலாம். அந்த ஆடு மாடு வளர்க்குற ஆத்தாளப்ப மாமச்சின்னு அரசு எம்ப்ளாயா இருந்துடக்கூடாது. எப்படி? இப்ப மாற்று பொருளாதார பெருக்கத்துக்கு நீ வரவே இல்லையே, வரவே இல்லையே. நீ உன்கிட்ட விதை இல்ல, நீ விவசாயம் செய்யறதுக்கு விதை இல்ல. சின் சண்டை மேன் சண்டை நிறுவனத்துக்கிட்டு இருக்கு. எத்தனை பேருக்கு கவலை இருக்கு? இந்த தலைவர்கள், இந்த போட்டியிடுற இந்த திராவிட கூட்டணிக்கு ஒருத்தனை சொல்ல சொல்லு. எங்க 22,792 விதைய ஒரே நாள மன்மோகன் சிங் ஆட்சியில் சின் சண்டா நிறுவனம் மேன் சண்டா நிறுவனத்துக்கு எடுத்து கொடுத்த பெருந்தகைகள் இவர்கள் தான். எல்லாரும் கூட இருந்தாங்க. இந்தியாவிலே 2 கிழவந்தாள் தான் அந்த நெல் நிறுவனத்தின் தலைவர் ராத்தால் ரிச்சாரியா, இன்னொருத்தர் எங்க அப்பா நம்மாழ்வார். எல்லாம் 2 பேரும் போயிட்டான். இப்ப நெல் எங்க இருக்கு? விதை எங்க இருக்கு? தக்காளி விதை, கத்தரி விதை, பூசணி விதை, வெண்டைக்காய் சுரக்காய் விதை வச்சிருக்கியா? எங்க வச்சிருக்க? ஒன்னும் கிடையாது உனக்கு. நீ ஒரு தக்காளி கிலோ விதை இருக்கு எடுத்து போடு, முளைக்காது. மறுபடியும் விதைக்கு 1 கிலோ விதைக்கு 5,000 ரூபாய் அவன்கிட்ட போய் வாங்கிட்டு நான் விதையிலிருந்து மீண்டு எழணும்னு துடிக்கிறேன். என் மொழி செத்துருச்சு. தமிழ் மீட்சி அப்படின்னு இந்த தலைமைகள் ஏதாவது பேசுமா? எல்லா படமும் ஆங்கில பேர் வச்சு வருது, எல்லா நுட்ப கலைஞனும் ஆங்கிலத்தில் வருது, தமிழ்ல பேச தெரியல. அலைபேசியில தங்கிலீஷ்னு ஒரு ஆப் வருது. அவ்வளவுதான். இது ஒரு இனம் செத்துருச்சு. நான் மீட்சி வரணும்னு நினைக்கிறேன், மறு கட்டமைப்பு செய்யணும்னு நினைக்கிறேன். இவ்வளவு வேலை செய்யறது இதோட போய் இது மாற்று, இது போட்டி இல்ல. நீங்க எல்லாரும் போட்டியை போடுங்க. எனக்கு போட்டி யாருன்னு கேட்கிறேன். என் கோட்பாட்டுக்கு போட்டி யாரு? தண்ணி விற்பனைக்கு அல்ல, தண்ணீர் உலக உயிர்களின் உயிர் தேவை. அது விற்பனை பண்டம் அல்ல, மிக உயர்ந்த சந்தை பொருள் அல்ல. தடை. நான் ஆட்சிக்கு வந்தா தடைங்கிறேன். இதுல எந்த கட்சி சொல்லும்? நோ பிளாஸ்டிக், பாலித்தீன், குளைமம், நெகிழி கிடையாது. மாற்று பயன்பாட்டுக்கு வரணும். தடை. ஏன்னா என் நாட்டை குப்பை மேட ஆக்குது. இது கடலுக்குள்ள மீனின் எண்ணிக்கை விட அதிகமா நெகிழியின் எண்ணிக்கை இருக்குது. கடல் நெகிழியின் அகழியா மாறிடுச்சுங்கிறார் கவிப்பேரரசு வைரமுத்து. இப்ப நான் என்ன செய்யலாம்? தரையில் இருக்கிறத மறு சுத்திகரிப்பு செய்யலாம், கடலுக்கு இருக்கிறத என்ன செய்யலாம்? அப்ப எதை நோக்கி நீ நகர்ற? நான் மரத்தோட பேசிட்டு கேங்கிற, கடலோட பேசிட்டு கேங்கிற, தண்ணியோட பேசிட்டு இருந்தேன். டே அதெல்லாம் இல்லைன்னா நீ வாழ முடியாது. அப்ப அடிப்படை அறிவே இல்லாத ஒரு கூட்டம் பதறா சுத்திட்டு இருக்குன்னு அர்த்தம். எனக்கு முன்னாடி பேசினா நாங்கெல்லாம் அப்பா எங்க முன்னோர்கள் விழிப்புறல. எங்க தாத்தா சொன்னாரு, பாலை விக்கிற மாதிரி தண்ணீரை விப்பாண்டா அப்படின்னு. நாங்க எச்சரிக்கல. விளைநிலங்கள் எல்லாம் வீட்டு மனையில விப்பாண்டா எச்சரிக்கல. இன்னைக்கு நான் பேசும்போது சிரிப்பா இருக்கு. மரம் இல்லைன்னா காற்று எது? காற்று எது? பிறக்கிற குழந்தை புற்றுநோயோட பிறக்குது. காரணம் யார் சொல்வா? பிரதமர் சொல்வாரா? இல்ல சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்வாரா? இல்ல இந்த நாட்டில் இருக்க இந்த கட்சிகள் சொல்? பிறக்கிற குழந்தை புற்றுநோயோட பிறக்குது. எங்களுக்கெல்லாம் கற்பித்தது போயல, இந்த பான்பராக்கு இந்த மாதிரி இதெல்லாம் பயன்படுத்தினா புற்று வரும்னு சொன்னாங்க. இப்ப கூட புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிருக்கு கேடு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்ப புகை 1 வயசு குழந்தை என்ன பிடிச்சது? எதுக்கு பெண்களுக்கு அதிக மாறு புற்று வருது? 3 வயது குழந்தை புற்றுநோய் மருத்துவமனையில் இருக்குது. ஏன்? தாயின் பால் மாறல பால் உண்டதை தவிர எதுவும் முன்னாத குழந்தை புற்றுநோய் வந்து சாகுது. ஏன்? காரணம் யாராவது சொல்லு.
சொல்லு. காற்று நஞ்சாயிருச்சு, நீர் நஞ்சாயிருச்சு, உணவு நஞ்சாயிருச்சு. உயிர் தேவையா இருக்கிற மூணுமே விஷமாயிட்ட பிறகு அப்புறம் உங்களால நம்பிக்கையோட வாழைப்பழத்தை சாப்பிட முடியுமா? உங்களால நம்பிக்கையோட மாம்பழத்தை சாப்பிட முடியுதா? மனச்சான்றோட பதில் சொல்லுங்க. நீங்க தட்டுல வச்சிருக்கிறது நஞ்சா உணவா? நீங்க குடிக்கிற போத்தல குடிக்கிற தண்ணீர் உங்க மனச்சான்ற சொல்லுங்க, அது தண்ணீரா விஷமா? எதுவுமே தெரியாது. ஓட்டு போட்டுறணும், அவன் வந்துடணும், வாழ்க ஒளிகன்னு கத்திரணும், கோஷம் போட்டுறணும், நாட்டாண்டணும். ஆண்டு இதெல்லாம் தெரியாது. எனக்கு ஓட்டு போட்டு நான் என்ன பண்ண போறேன்? என்ன பண்ண போறேன் சொல்லுங்க. தெரிஞ்சா போடுங்க, போடலைன்னா விடுங்க. என்னை தூக்கி சுடுகாட்டுல போடுங்க, ஒரு நாள் தேடுங்க, இருந்தா வருவேன், இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? எனக்கு முன்னாடி கத்துனவன்லாம் எங்க நான் தேடி பார்க்கணும். அன்னைக்கே சொல்லியிருக்காங்க என் பாட்டேன்னு. மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிழற் காடும் உடையத அரண்னு எத்தனாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி எழுதுனா? ஏன் உனக்கு அறிவு எங்க போச்சு? இத படிச்சு இல்ல, இது எங்க போச்சு? அது எங்க இருக்கு? மணி நீர் இருக்கா, மண் இருக்கா, மலை இருக்கா, அணிநிழற் காடு இருக்கா? எல்லாத்தையும் ஏன் அழிச்ச? ஒருத்தரும் கேட்க மாட்டேங்கிறீங்க, நானும் கேட்க கூடாது. அப்ப எப்படி உன் ஓட்டு என்னை வச்சு என்ன பண்ண போகுது சொல்? என்ன பண்ண போகுது சொல்? அது ஓட்டு என்ன பண்ண போகுது? ஒரு அற்ப 1000-500க்கு தன் மதிப்புமிக்க உரிமையை விற்கிற என் மக்களை அரசியல் படுத்தாம ஆக்குனது யாரு? யார் ஆக்குனது? யாராவது சாராயத்துக்கு வீரன் பேர் வைக்கிற உலகத்துல ஏதாவது ஒரு தலைவங்கள் ஆட்சி? சாராயத்துக்கு வீரன்னா அப்ப நான் மேடையில ஏறி என் பாட்டன் பூலித்தேவன் வீரன், என் பாட்டன் தீரன் சின்னமலை மருதுபாண்டியன், எங்க பாட்டி வேலநாச்சார் அழகுமுத்துக்கோன் சுந்தரலிங்கம் பெரும்பிடுகு முத்தரையன் பண்டாரவன்யன். நான் பைத்தியக்காரனா நீ பைத்தியக்காரனா? என் தலைவன் பிரபாகரனை போல நான் பேசாண்டா. வீரன்னா நீ குவாட்டு குத்தி வச்சு விட்டுருவேன், ஆஃபுக்கு வச்சு விட்டுருவேன், அதை போட்டு அவன் வீரன் ஆயிடுவான். இதெல்லாம் என்ன நக்கல் அடிக்கிற நீ? வீரன்ங்கிற சொல்ல நீ எவ்வளவு இழிவுபடுத்துற நீ? அப்ப சுபாஷ் சந்திர போஸ் ஒரு ஆஃப், பகத்சிங் ஒரு ஆஃப். என்னடா சிரிக்கிறீங்க? பாருங்க, நான் சீரியஸா பேசிட்டு சிரிக்கிறேன். ஐயா என்ன நீ சிரிக்கிற? அல்ல சார், நெப்போலியன் இருக்காரு. மறந்துட்டேன் ஐயா, நான் மறந்துட்டேன். தம்பி எடுத்து கொடுத்ததுக்கு நன்றிடா. நெப்போலியன், அலெக்சாண்டர்லாம் வைப்போம். இதெல்லாம் என் தம்பி நீ நினைச்சு பாரு. கால கொடுமை. ஒரு தமிழ் வளர்க்கிற ஒரு நாட்டுல முதல்வரே சொல்றாரு, வணிகர்களை கூட்டி வச்சுக்கிட்டு உங்க வணிக நிறுவனங்கள் எல்லாம் நீங்க தமிழ்ல தயவு செய்து பேர் வைக்கணும், ரெயின்போவே ரெயின்போன்னே தமிழ்ல எழுதுங்க. அது தமிழ்னு நினைச்சு சொல்றாரு. தம்பி, அது தங்கிலீஷ் தமிங்கிலம்னு தெரியாம. அப்ப இவர் ஒரு எரிபொருள் வங்கியில போய் நின்ன, அது போடும்போது அது எழுதிருக்கு, நீ ஃபியூச்சரை ஃபீல் செய். நீ அதை வந்து இங்கிலீஷ் எழுதிட்டான், நீ இன்னும் தமிழ் எழுதிட்டான். ஃபியூச்சரை அப்படி ஃபியூச்சரை அப்படி எழுதி ஃபீல் செய். ஃபீல் அதை இங்கிலீஷ் எழுதி, அது தமிழ்ல எழுத்துல எழுதி ஃபீல்னு எழுதி செய். இந்த நீ செய் இடையில என்ன இருக்கு? எழுத்து தமிழா இருக்கு, அதான் தங்கிலீஷா இருக்கு. ஒரு 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 தேசிய இனத்தின் உலகத்தின் முதல் மொழியை இப்படி கொலை செய்யறத பார்த்துட்டு அந்த இனத்தின் மகன் அப்படியே நிக்கணும்னா இப்படி. எங்க தாத்தன் சொல்றான், தாயை பழிச்சவனை யாரு தடுத்தாலும் விடாதரா, தமிழை பழிச்சவனை தாயே தடுத்தாலும் விடாதராங்கிறான். இப்ப நாங்க என்ன செய்ய சொல்லுங்க?